உயிரினும் மேலான தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி இருக்க அரசியல் சூழ்நிலையில் விஜய் திடீர்னு ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறார். ஸோ இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் ஒரு திடீர் வெற்றி என்பது நிலையானதா? மற்ற கட்சியெல்லாம் இன்றைக்கி சொல்லுது இது உடஞ்சி விழுந்துடும், பாதியிலே முடிஞ்சிடும் இந்த ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது, விஜய் அவர்களுக்கும் அவர் வெற்றிக்கும் நீங்கள் கூறும் அறிவுரை என்ன? இது ஒரு நல்ல கேள்வி தான். விஜய் அவர்களோட நான் 25 ஆண்டுகளுக்கு மேலாக நான் பயணம் பெற்றவன். அவருடைய ஆரம்ப காலம், அவருடைய கடினமான கஷ்டமான சூழலில் நான் அவர்கிட்ட பிஆர்ஓ மேனேஜராக பணியாற்றியிருக்கிறேன். அவர் நிச்சயமாக அவர்கிட்ட நல்ல திறமை இருக்குது. அந்த திறமை மூலமாக அவர் இந்த மக்கள்கிட்ட அவர் மக்கள் மனதை வெல்ல வேண்டும். கவர்ச்சிக்கும் நிறைய பேர் இப்போ ஒரு ஒரு மரம் நல்லா பழுத்து தொங்க காய்ச்சி கிடந்ததுன்னா பல பறவைகள் வரும், பல மிருகங்கள் வரும், குரங்குகள் வரும், எல்லாமே வரும். ஏன்னா அங்கே பழங்கள் இருக்குது. ஆனால் அந்த பழங்கள் போனதும் எல்லாமே எச்சம் பண்ணிவிட்டு அது ஓடிடும். அதே போல் விஜய்க்கு இன்றைக்கி ஒரு நல்ல எல்லா மக்களும் ஒரு ரசிகர்கள்லாம் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஆதரவை அவர் சரியான வகையில் பயன்படுத்த வேண்டும். ஏன்னா இந்த ஒரு சரியான ஒரு வெற்றிடம் கரெக்டாக கிடச்சிது. குறிப்பாக பார்த்திங்கன்னா, புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய முதலமைச்சராக இருந்தாங்க, அவங்க இறந்து போயிடுறாங்க. அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா கலைஞர் அவர்கள் இறந்து போயிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புரட்சி கலைஞர் எம்ஜிஆர், விஜயகாந்த் மேலே ஒரு பெரிய கிரேஸ் இருந்தது, அவர் இறந்து போய்ட்றாரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கலைஞர் இறந்து போய்ட்றாரு. இப்போ பார்த்திங்கன்னா இது அவ்வளோத்தையும் விட முக்கியமானது, ரஜினிகாந்த் ஒரு சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வராரு வந்துடுவார், அவரே நானே வருவேன்னு சொன்ன பிறகு அவர் வராமல் போய்ட்றாரு. அப்போது ஒரு ஆளுமை மிக்கவர்கள் எல்லாமே இப்போ இந்த அரசியலில் இல்லை. இப்போ விஜய் வந்ததும் ஒரு நடிகர், ஒரு கிரேஸ், அவர் மேலே ஒரு கிளாமர் இருக்குது, யங்ஸ்டர்ஸ் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு நல்ல டைமில் அவர் வந்திருக்கிறாரு. இந்த நேரம் அவருக்கு ஒரு சாதகமான சூழல், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும்பாங்க, ஒரு சாதகமான சூழல் அமைஞ்சிருக்கு. இந்த சூழலை அவர் சரியானபடி பயன்படுத்திக்கிட வேண்டும். நல்லவர்களையும் வல்லவர்களையும் திறமையானவர்களையும் நியாயமானவர்களையும் தர்மப்படி அவர் கூட வச்சு ஒரு நல்லாட்சி செய்தால் வரலாற்றில் அவர் இடம் பிடிப்பார் என்பது என்னுடைய எண்ணம். சார், இப்போது எடப்பாடி ஐயாவோட அதிமுக கட்சி அது கண்டபடி உடஞ்சி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ஸோ அவர் சட்டசபைக்கு வந்த முதல் நாளே ஒரு மாதிரி மன உடைஞ்சு தான் ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு வந்திருந்தார். அதுக்கப்புறம் அது ரெண்டாக பிளவுபட்டது. அதுக்கப்புறம் இப்போது இன்னும் மேலும் சில பேர் அந்த கட்சியிலேருந்து பிரிகிறது, ரிசனேஷன் கொடுக்கறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்ச்சைகள் அதிமுகக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு. இது நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க? அவங்க கட்சிக்கு நீங்கள் எதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? அதாவது ஒரு கலைஞருக்கு பிறகு மு.க. ஸ்டாலின் வந்தால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ இன்றைக்கி இளைய தளபதி விஜய் அவர்கள் வெற்றி பெற்றால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவருக்கு ஒரு ஃபேம் இருக்குது. விஜயகாந்த் அவர்கள் செய்தால் அவருக்கு ஒரு ஃபேம் இருக்குது. எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராகனா அவர் ஒரு நடிகர் முதலமைச்சராகிட்டார். ஆனால் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன், ஒரு விவசாய உழுதுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அவரும் ஒரு ஏழை முதலமைச்சராக இருக்கான். அது அப்படிப்பட்ட ஒரு பெரிய கட்சி. எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சகாப்தம் அந்த அதிமுக. அந்த அதிமுகவில் என்னென்ன உண்டோ அத்தனையும் அனுபவித்தவர்கள், அமைச்சராக, எம்எல்ஏவாக பல பதவிகளையும் சுகங்களையும் அனுபவித்தவர்களே இன்றைக்கி ஒரு சிறு தோல்வியை கண்டதும் எங்கே போகலாம், எங்கே பணம் இருக்கிறது, எங்கே புகழ் கிடைக்கும், எங்கே பதவி கிடைக்கும் என்று போகிறாங்கன்னா, இதை விட ஒரு சுயநலமும் இதனோட ஒரு கேவலமான விஷயமாக தான் நான் இதை பார்க்குறேன். உண்மையை பொறுத்த மட்டும் அவர் அந்த கட்சியை நடத்துவதற்கு ஒரு தனிநபரை, ஒரு வில்லேஜில் இருந்து ஒருத்தர் நடத்துறதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். முடிந்த அளவுக்கு விட்டு கொடுத்து நம்ம எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி, நம்ம அவங்க கூட இருக்கணும்னு நினைச்சு பயணப்படணுமே தவிர அதை உடைப்பதற்கு எத்தனை முயற்சிகளும் செய்கிறார்கள். ஆனால் அதிமுகவை வழி நடத்துகிறவரும் வீராதி வீரன் எடப்பாடி என்பவர். ஏன்னா நான் உண்மையிலே நடுநிலையோடு தான் பேசுகிறேன். எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் ஒருத்தர் இன்றைக்கி முதலமைச்சராக ஆக முடியாது. அவர் ஆகியிருக்காரு. அவர் கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து இதை கரெக்டாக வழி நடத்துவார். அதாவது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசியல்வாதிகள் சில பேர் அவங்க எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வேறு ஜெயிச்ச கட்சிகளோடு போய் நிற்கிறது ஒரு ஆரோக்கியமான அரசியல் நீங்கள் நினைக்கிறீங்களா? இது உண்மையில் சொல்ல போனால் மக்களுக்கு செய்கிற துரோகம், இந்த சமூகத்துக்கு செய்கிற துரோகம், இந்த நாட்டுக்கு செய்கிற துரோகம். ஏன்னா ஒரு தேர்தல்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளவு உழைப்புகள், அரசாங்கத்துடைய உழைப்புகள், நம்மளுடைய அரசு கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா ஒரு தொகுதிக்கு செலவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க.
அப்போது அது அவ்வளவு பணம் வேஸ்ட்டு அங்கே நடந்திருக்குது. இதை மீறி 2 கட்சிகள் 3 கட்சிகள் போட்டி. அந்த சம்மர் உங்களுக்கு தெரியும், வேகாத வெயிலில் அந்த தொண்டர்கள் எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க, கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த மக்களுக்கு எத்தனை இடைஞ்சல்கள், பணங்களை அங்கே எடுத்துகிட்டு போகக்கூடாது, இங்கே எடுத்துகிட்டு போகக்கூடாது, எந்த வேலைகளும் நடக்கலை. அப்போ எல்லாருமே அந்த தேர்தலை ஒரு முக்கியமான, இந்த நாட்டினுடைய முக்கியமான ஒரு அம்சமாக அவங்க பார்க்குறாங்க. ஆனால் இவங்க ஏதோ வெற்றி பெற்றதும் ஏனோ தானே ஒரு பெரிய கட்சியிலேருந்து வெற்றி பெற்றவர்கள், அதுவும் எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் நடத்தின ஒரு கட்சி, அந்த இரட்டை இலைக்காக தான் அந்த சின்னத்திற்காக தான் ஓட்டு விழுந்துன்னு கூட தெரியாமல் இன்றைக்கி ரிசைன் பண்ணிவிட்டு எங்கேயோ ஒன்று போகிறாங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் இவங்களுடைய குடியுரிமையை ரத்து செய்ய வேண்டும். இவங்களுக்கு அடிப்படை வசதிகளே கொடுக்கக்கூடாது, ரேஷன் கார்டு இருக்கக்கூடாது, எதுவுமே இவங்களை தனிமைப்படுத்தப்பட வேண்டும். இந்த தொகுதிக்கு அரசாங்கம் செய்த அந்த அத்தனை செலவுகளையும் இவங்களிடமிருந்து பிடுங்க வேண்டும். நிச்சயமாக மக்கள் இந்த தொகுதியில் மீண்டும் இவர்கள் நின்றால் இவர்களை படுதோல்வி அடைய வைக்க வேண்டும், டெபாசிட் இழக்க வைக்க வேண்டும். அதுதான் உண்மையான அந்த மக்களிடம் நான் கேட்பது. ஆனால் மக்கள் விரோத விஷயம் இது. மக்களுக்கு உடைய பணத்தையும் அவர்களுடைய நேரத்தையும் காலத்தையும் அரசையும் வஞ்சித்திருக்கிறார்கள், ஏமாற்றி இருக்கிறார்கள். இப்படி ஏமாற்றப்பட்டவர்கள் வசதி படைத்தவர்கள். இதில் ரிசைன் பண்ணவங்க எல்லாருமே நல்ல வசதி படைத்தவர்கள். அப்போ அந்த மக்களை அவர்கள் சர்வ சாதாரணமாக நினைக்கிறார்கள். அந்த மக்கள் அவர்களுக்கு பாடம் புகட்டுவார்கள்.